இன்ட்ரோல் முடியிற வரைக்கும் அஜித் அடி வாங்கிட்டே இருப்பார். போற வர்றவங்கலாம் அஜித் அடிப்பான். கட்டி போட்டு அடிப்பான். முட்டிக்கால போட்டு வச்சு அடிப்பான். இவர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்பாரு. ஒரு மாஸ் ஹீரோங்கிறது அந்த இடத்துல வந்து பிரேக் ஆயிடுது. அது வந்து ஆடியன்ஸுக்கு அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். பலரும் இதில் என்ன கொடுமை என்னன்னா, சில விஷயத்தை உண்மையை சொல்லியே ஆகணும். பலரும் வந்து படத்தை வந்து இந்த தமிழ்லைனை வந்து அடித்து தூக்கி அஜித் துவசம் பண்ணிய படம் அப்படி ஏதாவது தமிழ்லைன் போட்டால் அந்த அஜித் ரசிகர்கள் பார்ப்பாங்கிறதுக்காக பச்சையாக போய் சொல்லிட்டு இருக்காங்க உட்காந்து. படம் வந்து அப்படி இப்படி 1000 கோடி கலெக்ஷன் 2000 கோடி கலெக்ஷனு அந்த மாதிரி இந்த மாதிரி அதே ஆள் 2 நாள் கழிச்சு திருப்பி பேசுவாங்க. ஆமாம், யூடியூப் மற்ற இந்த மாதிரி சோசியல் மீடியா பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் இன்னைக்கு படத்தை ஆகவோன்னு பேசுகிறவங்க 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரியல் லைஃபுக்கு வந்துடுவாங்க. இப்போ அவங்களுக்கே வந்து ஒரு ரியாலிட்டி போயிருதுல. எதுக்கு இந்த ஒரு நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லலாம், நல்லா இருக்கும் நல்லான்னு சொல்லலாம். எல்லாருக்குமே அஜித்தை பிடிக்கும். அஜித் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பெருமையான ஒரு பர்சனா மாறி இருக்கிறாரு. அஜித்தினுடைய இமேஜ் நாளுக்கு நாள் கூட்டிகிட்டு போகுது. சினிமா ரசிகர்கள் மட்டும் இல்லை, காமனாக இருக்கக்கூடிய ஆட்கள் மேலேயும் அஜித் மேலும் ஒரு மிகப்பெரிய மரியாதை ஏற்பட்டுருக்கு. அந்த நேரத்தில் அந்த மரியாதை கெடுக்கிற மாதிரியான படமாக தான் நான் பார்க்குறேன்.